வணக்கம் நண்பா. இங்கிருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் வெற்றியை குறைத்தே மதிப்பிடுகிறார்கள். அதனால் தன் முயற்சியில் ஒரு சில மாதங்களிலேயே தனது வாழ்க்கையை மாற்றிவிடும் அளவுக்கான வெற்றிகளை தன்னால் அடைந்து கொள்ள முடியும் என நம்புகிறார்கள். அந்நம்பிக்கையோடு தங்களது வெற்றிக்காக கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் அந்நம்பிக்கை பெரும்பாலான நேரங்களில் பலிப்பதில்லை. குறித்த காலத்தினுள் தன்னால் அடைய முடியும் என அவர்கள் மதிப்பிட்ட இலக்கில் 5% கூட அவர்களால் அடைய முடிவதில்லை. அதனால் அவர்கள் மனமுடைந்து போகிறார்கள். இச்சிறிய வெற்றிக்காக நான் எதற்கு இரவு பகலாக உழைக்க வேண்டும் என எண்ணி தனது முயற்சியை கைவிடுகிறார்கள். இதுதான் இவ்வுலகின் 99% மனிதர்களது மனநிலை. ஆனால் மிகுதி 1% பேர் இதற்கு மாறுபட்டவர்கள். அவர்கள் வெற்றியை தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள். ஒருவனது வாழ்வில் அது எவ்வாறு தோன்றும் என்ற உண்மையை அறிந்து வைத்திருப்பார்கள். அதனால் அவர்கள் வாழ்வில் மிக பெரும் வெற்றிகளை அடைந்து கொள்கிறார்கள். அப்படி வெற்றி குறித்து அவர்கள் என்ன உண்மையை தெரிந்து கொண்டார்கள். ஒரு மனிதனால் தன் முயற்சியில் ஒரு வருடத்தில் அடைந்து கொள்ளக்கூடிய வளர்ச்சிக்கும் அதில் 10 வருடங்களில் அடைந்து கொள்ளக்கூடிய வளர்ச்சிக்கும் இடையில் பல 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கும். ஏனெனில் வெற்றி என்பது மடங்குகளால் பெருகிக் கொண்டே செல்லக்கூடிய ஒரு புதையலாகும். ஒருவன் தனது இலக்கில் ஒரு வருடம் கடுமையாக உழைத்து 0 இருந்து $100 தனது மாத வருமானத்தை அதிகரித்தான் என்றால் அந்த $100 $200 மாற்ற நிச்சயம் இன்னும் ஒரு வருடம் தேவைப்படாது. அதே வேகத்தில் அவன் தனது உழைப்பை தொடர்ந்து அம்முயற்சியில் கொடுத்து கொண்டே வருவானாக இருந்தால் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களினுள் அந்த $100 $200 ஆகிவிடும். இப்படி அந்த முயற்சியின் 2வது வருடம் முடியும் போது அவனது $100 $500 மாறியிருக்கும். அதே போல அந்த $500 மாத வருமானம் $5000 மாற வெறும் 1 அல்லது 2 வருடங்கள் போதுமானது. வெற்றியின் உண்மையான இயல்பு இதுதான். இந்த இயல்பை எந்த மனிதன் அறியவில்லையோ, வெற்றி என்பது மடங்குகளால் பெருகிக் கொண்டே செல்லக்கூடியது என்ற உண்மையை எந்த மனிதன் உணர்ந்து கொள்ளவில்லையோ அவனே வெற்றியில் அவசரப்படுவான். தன் முயற்சியின் முதல் வருடத்தில் கிடைக்கும் மிகச்சிறிய வெற்றிதான் அதன் பிறகு தொடரப்போகிறது என அவன் நம்புவான். அதனால் இச்சிறிய வெற்றிக்காக நாம் ஏன் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற விரக்தியில் அவன் தனது முயற்சியை கைவிட்டுவிட்டு பின்வாங்கி விடுவான். நண்பா, இன்றிருக்கும் காலகட்டத்தில் மக்களுக்கு எல்லாமே வேகமாக தேவை. அப்படி விரைவாக கிடைக்கும் வெற்றியையே அவர்கள் உண்மையான வெற்றியாக கருதுகிறார்கள். இத்தவறை நீ ஒருபோதும் செய்துவிடாதே. நீ எப்போதும் பொறுமையை நம்பியவனாக இவ்வுலகில் இருக்க வேண்டும். சென்ற வாரத்தை விட இந்த வாரம் நீ உனது வெற்றியை நோக்கி 1 சென்டிமீட்டர் நகர்ந்திருந்தாலும் நீ உன் பாதையில் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்கின்றாய் என்பதே பொருளாகும். அம்முன்னேற்றம் உனக்கு இன்று எப்பலனையும் தராவிட்டாலும் அது பலன் தரும் அளவுக்கு பெரியதாக இல்லாவிட்டாலும் அதில் நீ தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பாயாக இருந்தால் உன்னை அறியாமலேயே நீ ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பாய். அது உறுதியானது. எனவே வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து எப்போதும் உனது அடுத்த படியில் மட்டுமே கவனம் செலுத்து. இன்றிருப்பதை விட நாளை ஒரு நூலளவுக்கேனும் எவ்வாறு வளரலாம் என்பதை தினமும் சிந்தித்துப்பார். அச்சிந்தனையை அமுலாக்கு. நீ நினைப்பதையும் தாண்டிய ஒரு மிக பெரும் வெற்றியை நிச்சயம் நீ அடைந்து கொள்வாய்.